சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அன்பு தங்கமே, வாழ்க்கையில் நீ பல நேரத்தில் பல விஷயங்களை சந்தித்து இருக்கிறாய். அதில் எவ்வளவோ விஷயத்திலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய். ஆனால் சிலர் உன்னை விட்டு போனார்கள் அல்லவா? அதுவும் உறவு, அதுவும் கடைசி வரைக்கும் நம் இவ்வுலகத்தில் இருக்கும் வரை அந்த உறவானது நம்முடன் இருக்கும் என்று நம்பிக்கொண்டு உன்னுடன் இருந்தது. அந்த உறவு இப்பொழுது உன்னை விட்டு மனதார பிரிந்து விட்டது. இதை நினைக்கும் பொழுது இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வெறும் சும்மாதான், இப்பொழுதுதான் நான் உண்மையாகவே கஷ்டப்படுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, யாராவது ஏதாவது ஒரு பொருளை நம்மிடமிருந்து வாங்கிவிட்டால் அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உறவு என்று சொல்லி இனி எதுவாக இருந்தாலும் இனி நம் இருவரும் சேர்ந்து பேசி எப்பொழுதுமே கலந்து ஆலோசித்து எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, சம பங்கு போட்டு இனி வாழ்க்கையை வாழுவோம் என்று முடிவெடுத்து நடந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை வாழும் பொழுது திடீரென்று அந்த உறவு நீ வேண்டாம் என்று சொல்லி ஏதோ ஒரு குறை, அதாவது வாழ்க்கையில் எந்த குறையுமே நீ காட்டியிருக்க மாட்டாய், ஆனால் ஏதோ ஒரு குறையை சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்தி இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து விட்டது. அதை தாங்க முடியாமல் மிக மிக துயரத்தில் நீ ஆழ்ந்திருக்கிறாய். இப்பொழுது உன் மனதில் இருப்பது, என் வாழ்க்கையிலேயே இப்பொழுதுதான் மிகப்பெரிய காயத்தை உணர்ந்தது போல் நீ இருக்கிறாய். சரிதானே தங்கமே? ஒரு நபர் உன்னுடைய வலியை புரிந்து கொள்ளாமல் விட்டு செல்கிறார்கள் என்றால் அவர்கள் இப்பொழுது அல்ல, எப்பொழுதாக இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் பக்கத்தில் இருந்தால் என்ன, தூரமாக இருந்தால் என்ன, இல்லை விட்டு போனால்தான் என்ன, உன்னை உண்மையாக புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை நல்லதாக தெரிந்து கொண்டு வாழ்ந்தால்தானே ஒரு உறவானது மிக மிக தூய்மையாக இருக்கும். சுயநலமாக ஒருவனை உபயோகப்படுத்தி கொண்டால் அந்த உறவின் தூய்மை எப்பொழுதும் இருக்காதே. உன்னிடம் இருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு உன் மனதை அப்படியே தூக்கி கொண்டு போய்விட்டது. யாரை பார்த்தாலும் உன் உறவை போலவே உள்ளது. யாராவது சிரித்து பேசினால் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. நம்மும் இப்படித்தானே இருந்தோம், சிரித்து பழகி பேசி, ஆனால் இப்பொழுது அது இல்லையே என்று கவலைப்படுகிறாய். நானே இப்பொழுது அந்த உறவு வேண்டாம் என்று சொன்னாலும் உன்னுடைய மனமானது அதை நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ளாது. எனக்கு நீங்கள் தாங்கள் என்றுதான் இன்று வரை கேட்கிறாய். உனக்கு தெரிகிறது, ஒரு மனம் சொல்கிறது அந்த உறவு வேண்டாம் என்று. ஒரு நிமிடம் ஒரு மனம் சொல்கிறது அந்த உறவு மனம் திருந்தி நான் தவறு செய்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள் என்று வந்தால் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன் என்று. முடிவெடுப்பது உன் கையில் தான் இருக்கிறது. உன் வாழ்வில் எது நல்லது எது கெட்டது என்று சொல்வது என் கையில் தான் இருக்கிறது. நான் எது சொன்னாலும் நீ என்ன கேட்கவா போகிறாய்? நான் சொல்கிறேன், ஆனால் நீ கேள். உன் வாழ்க்கை என்றல்ல, ஏன் நாளை கூட உன் வாழ்க்கை நிலைமையானது முழுமையாக மாறலாம். பிரிந்து போன உறவு உன்னை தேடி தாராளமாகவே உன்னை தேடி வந்து விடலாம். அது நீ செய்யும் விஷயத்தை பொறுத்துதான் இருக்கிறது. தங்கமே, ஒரு நபர் உன்னை அளவைத்து வேடிக்கை பார்க்கிறார் என்றால் ஒன்று நீ தவறு செய்திருக்க வேண்டும், அதனால் உன்னை விட்டு அவன் போயிருக்கலாம். அதுவே நீ தவறு செய்யாத பட்சத்தில் ஏதாவது ஒரு குறையை சொல்லி போனால் அந்த உறவை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே மிக மிக நல்லது. இன்று இப்படிப்பட்ட குறைகள் சொல்வார்கள், நாளை வேறு மாதிரி ஒரு குறைகளை சொல்வார்கள். அதனால் யார் உன்னை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் உன் வாழ்க்கை துணையென்றல்ல. உன் நண்பனாக இருக்கலாம், உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யார் உன்னை அதிகமாக குறை கூறிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து வெளிவருவது உன் வாழ்க்கையின் நல்லதாகும். உன் மனம் இதுவும் நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாது இப்பொழுது. ஏனென்றால் உன் மனமானது ஒரு நபரை தேடிக்கொண்டு தான் இருக்கிறது. நான் முழுமையாக சொல்கிறேன், காதில் வாங்கு. நிச்சயமாகவே உன்னை விட்டு போன உறவு நீதான் வேண்டும் என்று உன் காலடியில் வந்து விழும். புரிகிறதா? என்ன தெரியுமா? ஒரு மஞ்சள் துணியில்
ரூபாய் நாணயத்தை எடுத்து அதில் வைத்து முடித்து போட்டு என்னுடைய காலில் வைத்துவிடு. அதற்கு முன்பு அந்த முடிச்சியை கையில் வைத்து உனக்கு என்ன வேண்டுமோ, இப்பொழுது உனக்கு உன்னுடைய அன்பான உறவு உன்னிடம் வர வேண்டும், அதுதானே? அந்த உறவை பெயரை சொல்லி அந்த உறவு என்னிடம் வர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய காலடியில் வைத்துவிடும். சரியாக 2-3 நாட்களில் உன்னுடைய உறவிடம் இருந்து உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நீ சந்திப்பாய். இல்லை என்றால் உனக்கு அழைப்பு வரும். இது உண்மை. இதை நீ செய்து பார். நிச்சயமாக மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னுடைய துணை உன்னிடம் பேசிய பிறகு நீங்கள் இருவரும் அமர்ந்து பழைய விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதாக உங்களுடைய உறவை துவங்குங்கள். அப்புறம் என்னுடைய காலடியில் வைத்தாய் பார், அந்த நாணயத்தை என்னுடைய கோயில் உண்டியலில் போட்டுவிடு. எல்லாம் சரியாகிவிடும். இதை செய்து பார், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்கிறது என்று. கவலைப்படாதே தங்கமே, எல்லாம் மாறக்கூடிய ஒரு விஷயம்தான். எதுவும் மாறக்கூடாதது என்பது கிடையாது. உன் வாழ்வில் சில விஷயங்கள் சில சமயம் நடக்காமல் போனால் அதற்கு பின் மிகப்பெரிய காரணமும் இருக்கும். அதையும் ஞாபகம் வைத்துக்கொள். எதற்கெடுத்தாலும் கவலைப்படாதே, பயப்படாதே. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு. நம்பிக்கையுடன் இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.